श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्। यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघवपादुका प्रभावः। वर्णस्थोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम्। पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः। त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। திருவோணத் திருவிழவு என்று சொல்லும்படியான உற்சவமான அற்புதமான திருவோண உற்சவத்திலே பாதுகா சகஸ்ரம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு திருவோண தினத்திலே பாதுகா சகஸ்ரத்திலே 18வது பத்ததி முக்தா பத்ததி என்று பெயர். அதில் உள்ள சில விஷயங்களை நாம் அனுபவிக்கப் போகிறோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் பாதுகையிலே இருக்கக்கூடிய பலவிதமான ரத்னங்களை பற்றி சுவாமி தேசிகன் சாதித்துக் கொண்டு வருகிறார். பொதுவாக பகுரத்னங்கள் அப்படிங்கிறத பத்தியான பகுரத்ன பத்ததி அப்படிங்கிற பத்ததியும் பார்த்தோம். அதே மாதிரியாக பத்மராகம் என்கிற கற்கள் ரத்னங்கள் அது பாதுகையிலே இழைத்திருக்கிறார்கள். அந்த பத்மராக பத்ததி பார்த்தோம். அடுத்தது இப்பொழுது முக்தா பத்ததி. பத்மராக கல்லு சிவப்பாக இருக்கும். முக்தானா முத்துக்கள், முத்துக்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கும். அடுத்தது இந்திரநீல பத்ததி வரப்போகிறது. இந்திரநீலக்கல் கருப்பாக இருக்கும். மரதக பத்ததி வரப்போகிறது. மரதக கல் எல்லாம் பச்சையாக இருக்கும். இப்படி பல நிறங்களிலே இருக்கக்கூடிய ரத்னங்கள். அந்த ரத்னங்களுடன் ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சேவை சாதிக்கிறார். அந்தந்த நிறத்தோடு அந்தந்த பாதுகையை சேவிக்கும் போது சுவாமி தேசிகனுக்கு மனசிலே ஏற்படுகிற பாவங்கள், ஒரு கவி என்கிற முறையிலே அவருக்கு மனசிலே இருக்கக்கூடிய உட்பிரேட்சைகள், கற்பனைகள், ஒரு வேதாந்தி என்கிற முறையிலே அவருக்கு இருக்கக்கூடிய பக்தி பாவங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்தந்த பத்ததியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி சாதிப்பதுதான் சுவாமி தேசிகனுடைய பத்ததி அப்படின்னு ஸ்ரீமத் ஆண்டவன் வேதிக்கா சாதிப்பார். அதாவது அவருடைய கிரமம், அது அவருடைய ஸ்டைல். அது ஒரு கவியாகவும் ஒரு வேதாந்தியாகவும் இரண்டுமாக இருந்து கொண்டு பலவிதமான ஸ்லோகங்களை, அழகாக அனுபவங்களை நமக்கு ஸ்லோகங்கள் மூலம் தருகிறார் அப்படிங்கிறது. இப்பொழுது முக்தா பத்ததி பார்க்க போகிறோம். முத்து எல்லாருமே, இது முத்துக்கள் எல்லாரும் பார்த்திருப்பார்கள். வெள்ளை வெள்ளையில் இருக்கக்கூடிய முத்துக்கற்கள் அழகு சேர்க்கும்படியாக இருக்கும். 50 ஸ்லோகங்கள் இந்த முக்தா பத்ததியில. அதுல சில முக்கியமான விஷயங்கள், அதாவது எல்லாமே முக்கியமான விஷயம்தான், ஆனா கூட சில விஷயங்களை நாம் இப்போ அனுபவிக்க போறோம். முதல் ஸ்லோகம், பத்தானாம் யத்ர முக்தானாம் நித்யானாம் ஈஸ்வரஸ்ய ச பிரத்யக்ஷம் சேஷசேஷித்வம் சாமே சித்யது பாதுகா. முதல் ஸ்லோகமே கம்பீரமாக ஆரம்பம். முக்தம் அப்படின்னு சொன்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு முத்துக்கள், இரண்டாவது ஜீவர்களிலே முக்தர்கள்னு சில பேர். ஜீவர்கள் 3 விதம். திரிவித சேத்தனா சேத்தன நம்ம வேதாந்தத்துல கேள்விப்பட்டிருக்கோம். சேத்தனர்கள், ஜீவர்கள் 3 விதம். பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள் அப்படின்னு. பத்தர்கள்னா சம்சார பந்தத்திலே இருப்பவர்கள். முக்தர்கள்னா சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள். நித்தியர்கள்னா அனாதியாக சீவை குண்டத்திலே இருப்பவர்கள். சம்சார பந்தம்னு ஒண்ணு கிடையாது அவளுக்கு. பந்தம் இருந்து அதுல விடுபட்டவர்கள்ங்கிறது கிடையாது. எப்பவுமே அவர்கள் எம்பெருமானோட கூடவே இருப்பவர்கள் நித்தியர்கள், நித்திய சூரிகள். இப்படி பத்த, முக்த, நித்தியன்னு 3 விதமான ஜீவர்கள் இருக்கா. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டார், முக்தான்னு சொல்லச்ச சுவாமி தேசிகன் இப்போ அந்த முக்த ஜீவர்கள் இவர்களும் நினைவுக்கு வருகிறார்கள். அப்ப அதை வச்சுட்டு சுவாமி தேசிகன் 2 அர்த்தங்கள்லாம் வரா மாதிரி நிறைய ஸ்லோகம் சாதிச்சிருக்க.
அதுதான் இப்ப முதல் ஸ்லோகமே அழகா பார்க்கிறோம். பத்தானாம் எத்திர முக்தானாம் நித்யானாம் ஈஸ்வரஸ்ய பிரத்யக்ஷம் சேஷசேஷித்வம் சாமே சித்தியது பாதுகா அப்படின்னு. அதாவது பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள், இந்த 3 விதமான ஜீவர்களும் எம்பெருமானுக்கு சேஷர்கள். எம்பெருமான் சேஷியா இருக்கான். இது சாஸ்திரம் சொல்லுகிறது. சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தனா நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். இது எம்பெருமானாருடைய சீசுக்தி, இது ஆளவந்தாருடைய சீசுக்தி. இதுக்கு தேசிகன் நல்ல வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ஆக இந்த 3 விதமான ஜீவர்களும் எம்பெருமானுக்கு சேஷர்கள். எம்பெருமான் சேஷியாக இருக்கான், சுவாமியாக இருக்கான். சேஷர்கள்னா எம்பெருமானை சேர்ந்தவர்கள், அவனுடைய சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அதனால தெரிஞ்சுது. ஏன்னா வேதத்தெல்லாம் சொல்லியிருக்கு சகல ஜீவர்களும் எம்பெருமானுக்கு தாசர்கள் சேஷர்கள்னு சொல்லியிருக்கு, புராணங்கள்ல சொல்லியிருக்கு. சாஸ்திரத்தினால தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சாஸ்திரத்தினால தெரிஞ்சது சரி, பிரத்யக்ஷமா தெரிஞ்சுதா, நேர தெரிஞ்சுதா அப்படின்னா பிரத்யக்ஷமா தெரியலையே அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்ற இந்த பாதுகை பாருங்கோ தெரியும் அப்படிங்கிற. இந்த பாதுகையை செவிச்சா தெரியும், பிரத்யக்ஷமாவே தெரியும். பத்தானாம் முக்தானாம் நித்யானாம் வா 3 பேருமே ஈஸ்வரனுக்கு சேஷர்கள் அப்படிங்கிறது பாதுகையை சேவிச்சா தெரியும். எப்படி தெரியும்னா இந்த பாதுகையில முக்தர்கள் இருக்காள், இவர் தான் முக்தர்கள். 2 அர்த்தம். முக்தர்கள்லாம் பாதுகையில் இருக்கக்கூடிய முக்துக்கள். அந்த முத்துக்கள்லாம் பத்தர்கள், ஏன்னா பாதுகையிலே கோர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பத்தர்கள்னா கட்டப்பட்டிருக்கிறார்கள் அர்த்தம். இந்த பாதுகையிலே பதித்திருக்கிறார்கள் இல்லவா, அதனால கோர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் நித்தியர்கள். ஏன்னு கேட்டானா என்னைக்குமே பாதுகையில் இருக்கா, பாதுகையை நித்திய சூரி தானே, அதனால பாதுகையில நித்தியமாவே எப்பொழுதுமே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். யாரு? இந்த முத்துக்கள். இந்த முத்துக்கள்ங்கிறவர்கள் இவர்களே தான் பத்தர்கள், இவர்களே தான் நித்தியர்கள். அப்படின்னா நித்தியமாகவே இந்த பாதுகையிலே அவர்கள் கோர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னாச்சு. அதனால இப்ப என்ன அர்த்தம் வச்சுக்கணும்னு கேட்டானா பத்தானாம் முக்தானாம் நித்யானாம்னா நித்யானாம் பத்தானாம் முக்தானாம் எப்பொழுதுமே பாதுகையிலே கோர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த முத்துக்களுக்கு எம்பெருமான் தான் சேஷி. இப்ப இதெல்லாம் சேஷம், எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து தானே. இங்க இருக்கக்கூடிய முத்துக்கற்கள் எல்லாமே எம்பெருமானுடைய சொத்து, எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷம். அப்படின்னு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய பாதுகையில தானே இருக்கார், ரங்கநாதனுடைய பாதுகையில இருக்கொள்ளி அதெல்லாம். அப்ப ரங்கநாதனை சேர்ந்தது தானே. அதனால பாதுகையை வச்சு பார்த்தான்னா இந்த முத்துக்கள் எல்லாமே ரங்கநாதனுக்கு சொந்தமானவை, ரங்கநாதனுக்கு சேஷமானவை அப்படிங்கிறது நன்னா தெரியுது. அதனால பாதுகையை வச்சு பார்த்தா பிரத்யட்சமா தெரியும் இந்த பத்த முக்த நித்தியர்கள் இவர்கள் எம்பெருமானுக்கு சேஷர்கள்ங்கிறது. இன்னொரு அர்த்தத்துல பத்தமாயும் நித்தியமாயும் இருக்கக்கூடிய முத்துக்கள் முக்தர்கள் எம்பெருமானுக்கு சேஷம் அப்படிங்கிற அர்த்தத்துல இது தெரிய வருகிறது. எம்பெருமான் இதுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடியவர். ஏன்னா பாதுகையே அவனுடைய பாதுகை தான், அதுல இருக்கக்கூடிய ரத்னங்களும் அவனுடைய ரத்னங்கள் தான் அப்படிங்கிற ரீதியில பிரத்யக்ஷம் சேஷசேஷித்வம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பாதுகே ஒரு சேஷன்தான், ஆதிசேஷன் எம்பெருமான் சேஷி அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்கு, அது பின்னாடி சொல்ல போறார். அதனால இப்ப இதோட நிறுத்திப்போம். பத்தானாம் எத்திர முக்தானாம் நித்யானாம் ஈஸ்வரஸ்ய பிரத்யக்ஷம் சேஷசேஷித்வம் சாமே சித்தியது பாதுகா அப்படின்னு அழகா ஆரம்பிக்கிற. அந்த மாதிரி இந்த முக்தர்கள்னா முக்த ஜீவர்கள்னு ஒரு அர்த்தம், முத்துக்கள்னு ஒரு அர்த்தம். இதை வச்சு நிறைய ஸ்லோகம் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஏதோ ஒண்ணு பார்த்தோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் பார்த்தா கூட தவரங்கதுரீட பாதரக்ஷே விமலா மௌக்திக பத்ததிர் விபாதி சுஹ்ருதி த்வயி சாதிதா பவர்கைஹி சமயே சங்கிரமிதேவ சாது கிருத்யாம். இதுவும் ஒரு வேதாந்த அர்த்தம். அதாவது இங்கிருந்து முக்தனாகி போறானோ இல்லையோ ஒருத்தன் ஜீவன் முக்தி பெற்று போகிறான். ஜீவன் போகும்போது கடைசியில் அவன்கிட்ட சில புண்ணியங்கள்லாம் இருக்கும். அந்த புண்ணியங்கள்லாம் என்ன ஆகும்? சில பாப புண்ணியங்கள் இருக்கும், மீதம் இருக்கும். அந்த மீதம் இருக்கிற புண்ணிய பாபங்கள்லாம் தொலைச்சாதான் மோட்சத்தை போக முடியும். ஆனா இவன் மோட்சத்துக்கு கிளம்பிட்டான் ஆச்சு, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் விடாங்கிற ரீதியில இவன் மோட்சத்துக்கு கிளம்பிட்டான். அப்ப இந்த புண்ணிய பாபங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வரும். அதுல உபநிஷத்துல ஒண்ணு சொல்றான், புண்ணியங்கள் எல்லாம் இவனுடைய சுகிருத்துகள் கிட்ட போயிடும்.
பாபங்கள்லாம் இவனுடைய தேசிகள் கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லி சுகிருத சாது கிருத்தியாம் சுகிருத சாது கிருத்தியாம் துஷந்த பாப கிருத்தியாம்னு உபனிஷத் வச்சனம். சரணாகதியே ஒருத்தன் பண்றான்னு வச்சுப்போமே, கடைசி காலத்துல ஏதாவது புண்ணிய பாப்பம் மீதம் இருந்ததுன்னா அந்த புண்ணியங்கள் எல்லாம் இவனுடைய சுகிருத்துகள் நண்பர்கள் கிட்ட போயிடும். இவனுக்கு ரொம்ப வேண்டிவாயாரோ அவா கிட்ட போயிடும். பாபங்கள்லாம் இவனுடைய சத்துருக்கள் கிட்ட போகும், இவனுக்கு வேண்டாதவாயாரோ அவா கிட்ட போகும் அப்படின்னு. அப்போ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, இப்படி முக்தனாகி போறானோ இல்லையோ, இவனுடைய புண்ணியங்கள்லாம் இவனுக்கு ரொம்ப வேண்டியவர் கிட்ட போகும்னா, இவனுக்கு ரொம்ப வேண்டியவர் யாருன்னா பாதுகை தான் ரொம்ப வேண்டியவரான். ரங்கநாதனுடைய திவ்யமணி பாதுகா தான் இவனுக்கு ரொம்ப வேண்டியவர், சுகிருத். அதனால அவர்கிட்ட போயிடுறது போல இருக்கு புண்ணியங்கள்லாம். அதுதான் இப்படி வெள்ளை வெள்ளையா இருக்கு. எப்பவுமே புண்ணியங்கிறது வெள்ளையா இருக்கும், பாபங்கிறது கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. அதனால அந்த பாதுகையில இருக்கக்கூடிய முத்து வரிசைகளை எல்லாம் பார்த்தால், ஏதோ சரணாகதி பண்ணிட்டு ரங்கநாதன் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு மேல் லோகத்துக்கு போறவா அவளுடைய புண்ணியங்கள் தான் அப்படி கட்டி கட்டியா இருக்கு போல இருக்கு. ஏன்னா புண்ணியங்களும் வெள்ளையா இருக்கும், இந்த முத்து வரிசைகளும் வெள்ளையா இருக்கும். ஒருத்தரும் அப்படி கடைசியில பாதுகை கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா அந்த புண்ணியங்களை. ஏன்னா அவருக்கு வேண்டியவர் அவர் தான். அந்த புண்ணியங்கள்லாம் ஒரு ரூபம் எடுத்து வந்தா அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு முத்து மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த முத்து கட்டிகளை பார்த்தா அப்படி இருக்கு. என்ன தாற்பயம் கேட்டா, ரங்கநாதன் திருவடியில சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போறவர்கள் அவர்கள்லாம் கடைசியில தன்னுடைய புண்ணியத்தை பாதுகை கிட்ட அர்ப்பணிக்கிறா போல இருக்கு. ஏன்னா புண்ணிய பாபங்க இல்லாமல் போறான் அவள்லாம். தவரங்கதுரீன பாத ரக்ஷே விமலா மௌக்திக பத்ததி விபாதி. ரொம்ப சுத்தமா இருக்கும் புண்ணியங்கிறது, சுத்தமா இருக்கும். முத்துவும் சுத்தமா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அதனால இத பார்த்தா இவாளுடைய புண்ணிய கட்டிகள், இங்கேருந்து மோட்சத்துக்கு போறவா முக்தர்களாய் போறவாளுடைய புண்ணிய கட்டிகள் தான் இப்படி பாதுகையிலே முத்துக்களாக வந்திருக்கின்றனவோ என்று தோன்றுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். சரணாகத சஸ்யமாலினீயம் தவ முக்தமணி நிர்ஜரௌகைஹி தவ முக்தமணி நிர்ஜரௌகைஹி நனுரங்கதுரீன பாதரக்ஷே ஜகதி நித்யம் அதேவ மாத்ருகா பூத் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். இங்கிருந்து முக்தனாகி போறவன்கிறது இருக்கட்டும், இங்கிருந்து முக்தன் ஆனான் இல்லையா, அதிலேயே ஒரு அழகான விஷயம் இருக்கு. இந்த பூமியானது சரணாகத சஸ்யமாலினி அப்படிங்கிறார். இல்லையா, சரணாகதர்கள் அப்படிங்கிற பயிர் விளையறதான் நிறையா. அதுவும் பகவத் ராமானுஜர்லாம் அவதாரம் பண்ணப்புறம் நிறைய பேர் இங்க சரணாகதர்கள் வரா இந்த பூமியில. அதனால எப்படியானால் வயல்கள்ல பயிர்கள் விளைவும், அந்த மாதிரி இந்த பூமியில சரணாகத சஸ்யம் சரணாகதர்கள் அப்படிங்கிற பயிர்கள்லாம் நன்னா விளையும்படி இந்த பூமி ஆயிடுச்சு அப்படிங்கிற இதே விஷயத்த தயாசதகத்திலையும் சொல்லிருக்க. சரணாகத சஸ்யமாலினீயம்னு தயாசதத்துல சமயோபனதை ஸ்தவ பிரமாகைஹி அனுகம்பே கிருத சம்ப்ளவா தரித்ரி சரணாகத சஸ்யமாலினீயம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சரணாகதர்கள், சரணாகதி செய்பவர்கள்ங்கிற பூமியில பயிர்கள் மாதிரி நிறைய விளையிறான். இப்படி விளையணும்னா நிறைய ஜலம் வேணும், ஜல பிரவாகம் இருக்கணும். எப்பவுமே நெல்லு பயிர் நல்லா வரணும்னு வச்சுக்கோங்க, ஓயாத ஜலம் கொட்டிகிட்டே இருக்கணும். அதுல நிறைய ஜலம் இறைப்பார்கள். அது மாதிரி நிறைய ஜலப்பிரவாகம் வேணுமே. என்ன ஜலப்பிரவாகம் இருக்கு அப்படின்னா, அப்போ சமயோபனதை ஸ்தவ பிரவாகைஹி தயாசத்துல சொல்ற எம்பெருமானுடைய திருவேங்கடமுடியாருடைய தயா பிரவாகம்ங்கிறது கொள்ளியோ, அதுதான் ஜலப்பிரவாகமா. அது அப்படியே பொழியிறது, கொட்டுகிறது. அதனால்தான் நிறைய சரணாகத பயிர்கள்லாம் விளையிறது. அதனால அந்த திருவேங்கடமுடியான் தான் அந்த பயிரிடுறவன், விவசாயி. விஷசைலேஷ கிருஷிவனம் தினோதி, அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா நன்னா பயிர் விளைஞ்சா அவனுக்கு சந்தோஷம் தானே. ஆனா திருவேங்கடமுடியான் அப்படிங்கிறவன் ஒரு உழவாடி, உழவு செய்கிறவன். இந்த பயிர்களுக்கெல்லாம் ரொம்ப சமப்பட்டு ஜலம் இறைக்கணும் தான் இல்லாமல் அவனுடைய தயா பிரவாகத்தினால அப்படியே பயிர் நன்னா விளையிறது. இன்னைக்குமே இந்த விவசாயி இருக்கான் இல்லையோ, அவன் பயிருக்கு ஜலம் சேர்க்கறது ரொம்ப சமப்படுவான். இந்த காலத்துல கரண்ட் எல்லாம் வந்துருத்து. முன்னாடி எல்லாம் இந்த கிணத்துல இருந்து ஜலத்தை இறைச்சி இல்ல வாய்க்கால இப்படி திருப்பி போட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அதே சமயம் நல்ல மழை பெஞ்சு நல்லா ஜலம் ஓடித்துன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பிரச்சனையே இல்லை, அவனுக்கு வேலை கிடையாது, நிம்மதியா இருப்பான். மழை பெஞ்சா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு, ஏன்னா அன்னைக்குதான் லீவு அவனுக்கு.
இல்லாட்டா கார்த்தால பிம்மாலும் ஒரு 2:30 மணிக்கு போனான்னா கார்த்தால 12 வரைக்கும் அவனுக்கு வேலை இருக்கும். இந்த பயிர்களுக்கு ஜலம் இறைக்கிறதுங்கிறது கிராமங்கள்லாம் பார்த்துருக்கேன் அடியே. ஆனா நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் லீவ் அவனுக்கு, அவன் ரொம்ப சந்தோஷமா அப்படியே போவான், வயலுக்கு போய் பார்ப்பான், நிறைய ஜலம் எல்லாம் தேங்கி இருக்கா அங்கங்க. ஏன்னா பயிர் மொத்தமும் ஜலம் இருக்கணும், அப்பதான் நல்லா விளையும். இப்ப என்னாச்சுன்னா சமயோபனத்தை ஸ்தவ பிரவாகி, திருவேங்கடமுடியாண்டிய தயா பிரவாகம் இருக்கிறபடினால இந்த சரணாகதி அப்படி சரணாகதர்கள் அப்படிங்கிற பயிர் நல்லா விளையிறபடினால ரிஷசைலேசன் திருவேங்கடமுடியான் அப்படிங்கிற விவசாயி எப்பவுமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான், பிரீத்தியா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்ற, ஜகதி நித்தியம் அதேவ மாத்ருகா பூத். இந்த லோகத்துல இப்ப சரணாகதர்கள்ங்கிற பயிர் நல்லா விளையிறது. இதுக்கு காரணம், இதுக்கு மழை கிடையெல்லாம் கூட எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த பாதுகையினுடைய முக்தாமணி நிர்ஜரௌகைஹி, பாதுகையினுடைய முத்துமணி இருக்கும் இல்லையோ, முத்துமணியினுடைய பிரகாசம், அந்த பிரகாசமே அருவியா பாயிரதான், நல்லா அருவி மாதிரி கொட்டுறதான். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டான்னா, அதனால இது நல்லா விளையிறது, சரணாகத பயிர்கள்லாம் நல்லா விளையிறது. முக்தாமணி பிரகாச பிரவாகத்தினால நிறைய சரணாகதர்கள்லாம் நிறைய பேர் வர, அதனால ஜெகதியின் நித்தியம் அதேவ மாத்திருக்கா பூத். தெய்வத்தை மழை பெய்யணும்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை, இதுவே நிறைய பிரவாகம் வந்துட்டு இருக்கு. அதனால திருவேங்கடமுடியான காட்டுல இங்க இன்னும் விசேஷமா இருக்கு, பாதுகையினுடைய ஒரு முத்துமணிகளுடைய ஒரு பிரகாசத்தினாலே. தாற்பயம் என்னன்னு கேட்டான்னா, எம்பெருமானுடைய தயா பிரவாகம் இருக்கட்டும், பாதுகையினுடைய அனுகிரகம் ஜனங்களுக்கு யார் யாருக்கோ அவளெல்லாம் சரணாகதி பண்ணிடுறான். அதனால அவளுக்கெல்லாம் மோட்சம் வந்துடுவது சுலபமாக. அந்த பாதுகையினுடைய அனுகிரகங்கிறது பாதுகையினுடைய முத்துக்களுடைய பிரகாசம் மூலம் வரக்கூடிய அனுகிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடும். அதனால எல்லாரும் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. நனுரங்கதுரீன பாதரக்ஷே ஜகதி நித்யம் அதேவ மாத்ருகா பூத். 100 ஸ்லோகம், 624வது ஸ்லோகம். சமாஸ்ரிதானாம் அனகாம் விசுத்திம் திராசவ்யபாயஞ்ச விசின்வதி த்வம் சாயுஜ்யமாபாதயசி ஸ்வகீயைஹி முக்தாபலைஹி மாதவ பாதுகேனஹ. மோட்சத்துல சாயுஜ்யம்னு ஒண்ணு கிடைக்குங்கிறார், அதாவது சமமா இருப்பாளும். எம்பெருமானோடு கூட சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்றது. சாயுஜ்யம்னு வரும் வேதத்துல. எம்பெருமானுக்கு சமானமா இருப்பான்னு அர்த்தம் வச்சுப்போம். அந்த மாதிரி பாதுகையும் அப்படி பண்றாராம், சமானமா இருக்கும்படி பண்றாராம். யார் வந்து சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு சாயுஜ்யத்தை கொடுக்கிறார், சமானமா இருக்கும்படி பண்றார். என்ன பண்றார் அப்படின்னு கேட்டானா, சமாஸ்ரிதானாம் அனகாம் விசுத்திம், பாதுகையில இருக்கக்கூடிய முத்துக்களுக்கு சமமா ஆக்கிறார் இவாள. பாதுகையிலேயே முக்தர்கள் இருக்கா, முத்துக்கள், இவாளும் முக்தர்கள் ஆயிடுறா. அப்ப இவ 2 பேருக்கும் பேர்ல மாத்திரம் இல்லை, அந்த முத்து அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமா இருக்கு, வெள்ளை வெள்ளையன்னு சுத்தமா இருக்கு. அந்த மாதிரி யார் யார் சரணாகதி பண்றாலோ அவளும் வெள்ளை வெள்ளையன்னு சுத்தமாயிடுறா. ஏன்னா பாபங்கள்லாம் அவளை விட்டு போயிடுறது, அப்ப சுத்தமா ஆக்கிறது அவள். திராசவ்யபாயஞ்ச விசின்வதி த்வம். அது மட்டும் இல்ல, முத்துக்கல்கள்ல திராசம்னு ஒண்ணு கிடையாது. திராசம் அப்படின்னு ஒரு தோஷம் உண்டு. ரத்தனத்துல திராச தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கும். ரத்தனங்கள் எல்லா ரத்தனமும் வந்து நாம எடுத்துக்க கூடாது. நம்ம வைர கல்லெல்லாம் கடையில வாங்குறோம் வச்சுக்கோங்களேன், அது தோஷம் இருக்கா இல்லையான்னு பாப்பா. தோஷம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ரத்தன சாஸ்திரம் தெரிஞ்சாதான் பார்க்க முடியும். அது வெறுமை நம்ம போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. இது விஷயம் தெரிஞ்சவா, ட்ரெடிஷனலாக சம்பிரதாயமாக இந்த விஷயம் தெரிஞ்சவா சில பேர் இருப்பா, அவளை கூட்டுன்னு தான் போவா. பெரியவாள் டேட்டே இந்த கல்லு வாங்கு, இந்த கல்லு நல்லது, இந்த கல்லு கெட்டது, அப்படி கணக்கெல்லாம் உண்டு. மாதிரி திராசம் முதலான தோஷங்கள்லாம் உண்டு. ஆனா முத்துல வந்து அந்த தோஷம் கிடையாது, திராசங்கிற தோஷம் கிடையாது. அதனால முத்துக்கற்கள்லாம் பார்க்கறது, பாதுகையில இருக்கக்கூடிய முத்துக்கற்கள்லாம் தங்கிட்ட எப்படி திராசம் அப்படிங்கிறது கிடையாதோ அந்த மாதிரி தன்னை ஆசிரியக்கிறாள் கிட்டையும் திராசங்கிறது இருக்கக்கூடாது. அவளுக்கு சம்சார பயம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. சம்சார தோஷம், சம்சார பய தோஷங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணிடலாம். 2 அர்த்தத்துல சொல்ற இங்க.
அதனால ஒண்ணு முத்துக்கற்கள் மாதிரி சுத்தமா இருக்கணும், அப்படின்னா கர்ம கர்ம பாபங்கள்லாம் இல்லாம இருக்கணும். ரெண்டாவது முத்துக்கற்கள் மாதிரி திராச தோஷம் இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு விதமாய பண்ணிடுறபடினால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா சாயுஜ்யம் சமமா இருக்கும்படி ஆயிடுது. இப்போ சாயுஜ்யமாபாதயத்பிஸ்வகை சாயுஜ்யமாபாதயதிஸ்வகீயை முக்தா பலைஹி மாதவ பாதுகேன தன்னுடைய முத்துக்களை கொண்டு சமானமாக ஆக்கும்படி பண்றார் பாதுகையானவர், அதாவது முக்தர்களா ஆக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. பாதுகையில முக்தர்கள் இருக்கா, இந்த ஜீவர்களும் முக்தர்கள் ஆயிடுறா. பாதுகையுடைய முத்துக்கள் சுத்தமா இருக்கு, ஜீவர்களும் சுத்தமா பாபம் இல்லாமல் ஆயிடுறா. பாதுகையில இருக்க முத்துக்கள்ல திராசம் இல்லாமல் இருக்கு, ஜீவர்களும் திராசம் இல்லாமல் சம்சார பயங்கள்லாம் இல்லாமல் ஆயிடுறா அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால சமானமாக ஆயிடுது. அதுதான் உபனிஷத் சாயுஜ்யம் மோக்ஷம் அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்கு அப்படின்னு இன்னொரு வேதாந்த அர்த்தம். திவ்யம் தாமஸ்திரமபியதாம் தேவி முக்தாமரீனாம் மத்தியே கஷ்டித் பவதி முதுஜின் பாதுகே தாவகானாம் யஸ்தோ நித்யம் நிஜ குணகண வியக்தி ஹேதோர்பவத்யாம் ஆத்மஜ்யோதி சமித தமசாம் யோகினாம் அந்தராத்மா. பல ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகம் 653வது ஸ்லோகம். யோகிகள் தன்னுடைய அந்தராத்மாவை வைக்கிறார்கள், சரணாகதி பண்ணுகிறார்கள் அப்படின்னு நிறைய முத்துமணிகள், முத்துமணிகளுடைய பிரகாசங்கள் இதெல்லாம் இருக்கும்போது மத்தியே கஷ்டித் பவதி அப்படிங்கிறார். அப்போ நடுவுல யோகிகள்லாம் என்ன பண்றாங்க கேட்டான்னா, அவெல்லாம் நல்லா யோகம் பண்றபடினாலே ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் போக்கடிச்சு அவர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணுகிறார்கள் அர்த்தத்தில் அந்த அர்த்தத்தை ஒரு விதமாக இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிற. இதே மாதிரி பல ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இன்னும் நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் இப்ப நம்ம பார்க்க போகிறது கங்கா. எப்பவுமே பாதுகையை பத்தி சொல்லிச்ச பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் கங்கா நதிக்கு சமமாக பாதுகா தேவி இருக்கார் அப்படின்னு பல இடத்துல சொல்றது உண்டு. அடிப்படையா என்ன விஷயம் கேட்டான்னா, கங்கா நதிங்கிறவர் எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து வந்தவர், பாதுகையும் எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து இருக்கிறவர், திருவடியிலிருந்து வந்தவர் இல்ல திருவடியோடு சம்பந்தப்பட்டவர். கங்கா நதியானவர் வெள்ளையா இருக்கிறவர், பாதுகையும் வெள்ளையா இருக்கார். எப்படின்னா இந்த முத்துமணியினால முத்துக்கள்ல வெள்ளையான பிரகாசத்தோடு இருக்கும் இல்லையோ, அதனால இந்த மாதிரி சில சாதிருஷ்யங்கள் சில ஒற்றுமைகள்லாம் இருக்கிறத வச்சுட்டு கங்கா நதிக்கு சமம் அப்படிங்கறத இங்கேயும் நன்னா சொல்றார். பல இடங்கள்ல சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்றார். ரெண்டும் ஒண்ணும் எப்படின்னு கேட்டானா, சந்திரசூட மகுடேன லாலிதான் சாருமௌக்திக மயூக பாண்டரா ரங்கநாத பத பத்ம சங்கீனி லக்ஷ்யசே சுரதுனீவ பாதுகே. கங்கா நதி மாதிரி இருக்கேர் பாதுகே. தேவரை சேவிச்சா கங்கா நதி ஞாபகம் வருது. ஏன்னா கங்கா நதியை சந்திரசூடம குடேன லாலிதா சிவன் தன்னுடைய தலையிலே தாங்கி இருக்கார், பாதுகையும் சிவன் தன்னுடைய தலையினாலே தாங்குறார். சாரு மௌக்திக மயூக பாண்டனா. கங்கா நதியில நிறைய முத்துக்கள் எல்லாம் அடிச்சுட்டு வரும், முத்துக்கள் ரத்தங்கள் எல்லாம் கங்கா நதி அப்படியே பிரவாகத்தில் அடிச்சுட்டு வரும். ஆழ்வார் பாட்டெல்லாம் கூட வரும் அடிக்கடி. இப்ப அதனால நல்ல வெளுப்பா கங்கா நதி வெள்ளையா இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாதுகையும் வெள்ளையா இருக்க, ஏன்னா இங்கேயும் முத்துக்கள்லாம் இருக்க. முத்துக்கள்லாம் பாதுகையில இருக்கப்படினால இவளையும் வெள்ளையா சேவை சாதிக்கிறார். ரங்கநாத பத பத்ம சங்கீனி. கங்கா நதியானவர் ரங்கநாதனுடைய பதபத்மத்திலே திருவடி தாமரையிலே சேர்ந்திருக்க, பாதுகையும் பதபத்மத்திலே சேர்ந்திருக்க. அதாவது கங்கா நதியில தாமரை நிறைய இருக்கும், அதுல இப்ப ரங்கநாத பதபத்மம் ரங்கநாதனுடைய திருவடி தாமரை அப்படிங்கிறது விசேஷமா ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி பாதுகையும் ரங்கநாதனுடைய திருவடி தாமரையில சேர்ந்திருக்க. ஆக பாதுகையும் கங்கா நதியும் ஒண்ணு. லக்ஷ்யசே சுரதுனீவ பாதுகே சமதாமுபைதி வபுஷாபி சதா பவதி யமௌக்திக மகச்சுரிதா ஹரிபாதுகே ஹரிபதோத்பவயா கனகாபகாசுர புராபகயா. 616வது ஸ்லோகம். கங்கா நதியோடு சம்பந்தப்பட்டு நிறைய ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகம் ஒரு வேடிக்கையான ஸ்லோகம். கனகாபகா அப்படிங்கிற காவேரின்னு அர்த்தம், சுரபுராபகா அப்படிங்கிற கங்கா நதின்னு அர்த்தம். ஆபகான நதி,
கனகாபகா அப்படின்னா பொன்னி நதி, காவேரி நதி. காவேரி நதியும் கங்கையும் ஒன்னாயிடுது, ஒரே மாதிரி இருக்குங்கிறார். இப்போ பொதுவாக கங்கையை காட்டிலும் காவேரி விசேஷம் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். கங்கையில் புனிதமாய காவிரியின் ஜூ பாட்டு. கங்கா நதிக்கு சமம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நதிகள்லயே சிரேஷ்டம் கங்கா நதி தான் அப்படின்னா அதுக்கு அடுத்ததுதான் எல்லா நதியும்னா காவேரி நதி அப்படி கிடையாது, கங்கா நதிக்கு சமம் அப்படின்னார். ஏன்னா ஹரிபாதுகே ஹரிபதோத்பவையா, கங்கா நதிக்கு அப்படி என்ன விசேஷம் கேட்டான்னா ஹரிபதோத்பவா, எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து வந்தது. திருவடி சம்பந்தம் இருக்கு. அது காவேரி நதிக்கும் உண்டு. ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம்ங்கிறது காவேரி நதிக்கு உண்டு. ரங்கநாதனுடைய ஆலிங்கனம் பண்ணிட்டு தான் காவேரி நதி இருக்கார். அதனால ஹரிபதோத்பவா அப்படிங்கிற மாதிரி ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம் இவருக்கும் இருக்கிறபடினால அந்த விதத்துல கங்கா நதியும் காவேரி நதியும் ஒண்ணுதான். ஆனால் கூட ஒரு சந்தேகம், கங்கா நதி அப்படிங்கிறவர் வெள்ளையா இருப்பார், நதி வெள்ளை, ஜலம் வெள்ளையா இருக்கும். காவேரி வெள்ளையா இருக்கதா அப்படின்னு கேட்டா இருக்கான்னு இப்ப சொல்றார். ஏன்னு கேட்டா ரங்கநாதனுடைய பாதுகை பக்கத்துல இருக்கிறபடினால பாதுகனுடைய முத்து பிரகாசங்கள் காவேரியில படுறதாம். அப்ப காவேரியும் வெள்ளார். ரங்கநாதன் காவேரி கரைக்கு ஏழ்றார். ஏழ்னார்னா வடதிரு காவேரிக்கு தென்திரு காவேரிக்கெல்லாம் ஏழ்றாரு இல்லையோ. ஏழ்னார்னா அவருடைய முத்து பாதுகனுடைய முத்து பிரகாசம் அப்படிங்கிறது காவேரியில கலக்கும் போது பார்த்தா அவரும் வெள்ளையாயிடுறார். அப்ப சமதா முப்பை வபுஷா பிசதாம். அப்போ பெருமையில கங்கைக்கு சமமா காவேரி இருக்கார் மாத்திரம் இல்ல, அவருடைய வப்புஷா அவருடைய நிறத்திலையும் கங்கைக்கு சமம் ஆயிடுறார். கங்கை வெள்ளையா இருக்க மாதிரி இவரும் வெள்ளை ஆயிடுறார். பவதீயமௌக்திகமஹ்சுரிதாம், ஏன்னா முத்துனுடைய பிரகாசத்தினாலே இவன் நான் இப்ப பாருங்க கங்கா நதி மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்றார். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக எல்லா விதத்திலையும் கங்கைக்கு ஒரு விதத்திலையும் தாழ்ந்தவர் இல்லை, எல்லா விதத்திலையும் கங்கைக்கு சமமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த இன்னொரு விஷயம், சந்திரன் மாதிரி இருக்கார் அப்படின்னு. அதிவிஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி நவமுக்தாமணி நிர்மல பிரகாசாம் பரிபுஷ்யசி மங்களானி பும்சாம் பிரதிபச்சந்திர கலேவ பாதுகேத்வம். பௌர்ணமி காலத்துல சந்திரன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி பாதுகை இருக்கார். பௌர்ணமி சந்திரன் விசேஷம், அவர் நிறைய மங்களங்களை எல்லாம் கொடுப்பாராம். நல்ல தினம், அது உடம்புக்கு நல்லதை கொடுக்கிறார். அந்த மாதிரி பாதுக்கு நிறைய மங்களங்களை எல்லாம் கொடுக்கிறார். பிரதிப சந்திரகலா, பௌர்ணமி சந்திரகலா மாதிரி இருக்கார். பௌர்ணமிக்கு அதிவிஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி, பிரதிபத்தனா இல்லாட்டா மூணாம் பிறை சந்திரன் வச்சுக்கலாம். அமாவாசை கழிஞ்சு வரக்கூடிய சந்திரன், அவர் நல்ல மங்களங்களை கொடுப்ப. மூன்றாம் பிறை பார்த்தா ரொம்ப விசேஷம் இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் பார்த்தா, அதி விஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி, சந்திரனானவர் விஷ்ணு பதத்துல இருக்கார். விஷ்ணு பதம்னா ஆகாசம்னு அர்த்தம், ஆகாசத்துல இருக்கார். பாதுகையானவரும் விஷ்ணு பதத்துல இருக்கார், ஏன்னா எம்பெருமானுடைய திருவடியில இருக்கார். நவமுக்தாமணி நிர்மல பிரகாஷா, அவர் நல்லா பிரகாசிக்கிறார். சந்திரனானவர் பலவிதமான நட்சத்திரங்கள் சுத்தி இருக்கு. நல்ல முத்து மணி இருந்தா எப்படி பளபளன்னு இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசிக்கிறான்னு வச்சு. இவர் என்னங்கன்னா நல்ல புதிய முத்து மணிகள்னாலேயே பிரகாசிக்கிறார். இவரும் அவர் நிறைய மங்களங்களை எல்லாம் கொடுக்கிறார். யார் அந்த சந்திரனை பார்க்கிறாளோ அவளுக்கு மங்களங்கள் வரும். இவரும் யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு மங்களங்களை எல்லாம் பரிபுஷ்யசி நிறைய கொடுக்கிறார். அப்படி பார்த்தா மூன்றாம் பிறை சந்திரன் மாதிரி இந்த பாதுகையை சொல்லணும். பிரதிபச்சந்திர கலேவ பாதுகேத்வம். ஆச்சு, கங்கையை சொல்லியாச்சு. அடுத்ததாக சந்திரனை சொல்லியாச்சு. கங்கா சந்திரன் ரெண்டு பேரும் சொன்னா அடுத்து சிவனையும் சொன்ன மாதிரி ஆகும். ஏன்னா சிவன் தலையில தான் கங்காவும் இருக்கார், சிவன் தலையில தான் சந்திரனும் இருக்கார் அப்படின்னு. அப்போ ரெண்டு பேர் மாதிரி மேலேயும் சிவன் தலையில தான் பாதுகையும் இருக்கார். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா அவருக்கு இன்னும் பெருமை கூடிச்சு. சிவனுக்கு பாருங்க வெள்ளை வெள்ளையன்னு கங்கை இருக்க, ஆனா வெள்ளை வெள்ளையன்னு சந்திரன் இருக்க. அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு பாதுகையும் வந்துட்டார். பாதுகை எப்படி வெள்ளையா இருக்காருன்னா முத்துமணியினாலே வெள்ளையா இருக்கார். அவர் எல்லாம் சேர்ந்து சிவன் தலைக்கு பெருமை கூடுகிறது. முக்தாமயூகைர்நேதம் त्वदीयैहि ஆபூரயிஷ்யன் அவதம்ச சந்திரம். ஆனா சிவனுடைய தலையில இருக்கக்கூடிய சந்திரன் கல்யோ அது முழு பூர்ண சந்திரன் கிடையாது.
அது கொஞ்சம் வளைஞ்ச ஒரு ஒரு கலையில இருக்கக்கூடிய சந்திரன் தான். பரிபூர்ணமா நம்மளே பார்த்திருக்கோம் இல்லையா, சிவன் தலையில சந்திரன் முழு சந்திரன் கிடையாது. அப்ப சிவனுக்கு அது ஒரு கஷ்டம் இருந்துதான், முழு சந்திரனா இல்லையா, கொஞ்சமா தானே இருக்காரு அப்படின்னு. மொத்தம் வெள்ளையாகணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தாராம், பாதுகை விழுந்து சேவிச்சாருன்னா பாதுகையுடைய முத்துமணி பிரகாசங்கள்லாம் வந்ததுன்னா அந்த சந்திரன் இல்லாத இடத்துல கூட இப்ப வெள்ளையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப மொத்தமாக பூர்ண சந்திரன் இருக்க மாதிரி ஆயிட்டான். விபர்த்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே தேவோ மகானே தரிசித சன்னதி ஸ்துவாம்னு 620வது ஸ்லோகம் இது. ஆஹா, சிவன் தலையில அதோடு கூட இதுவும் சேர்ந்தபடியினாலே அவர் இன்னும் பெருமை சேர்ந்தவராகிறார். அந்த சந்திரனுக்கும் இன்னும் பெருமை கூடுகிறது, முழு சந்திரன் மாதிரி ஆகிவிடுகிறது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரியாக அநேக உட்பிரட்ச அநேக கற்பனைகள் எப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறான்னு சொன்னா நிறைய சொல்றார். 50 ஸ்லோகம் இருக்கு இந்த முக்தா பத்தியில. பல ஸ்லோகங்கள் இதே மாதிரி கற்பனைகள்ல அழகா சொல்லிட்டு இருக்கேன். கவி கற்பனையா சொல்லும் போதே கூடவே உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தமும் இருக்கும். அப்படி சிவனே விழுந்து விழுந்து சேவிக்கிறார் அப்படின்னா அவருக்கு மங்களம் கிடைக்குது. அதே மாதிரி நாமளும் சேவிச்சா நமக்கும் மங்களம் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் உள்ள. இப்ப நாம கங்கா மாதிரி பார்த்தோம், சந்திரன் மாதிரின்னு பார்த்தோம், அந்த மாதிரி நட்சத்திரம் மாதிரி, ஆதிசேஷன் மாதிரி, முத்துச்சிப்பி மாதிரி, புஷ்ப கொத்து மாதிரியாக, ஆயுர்வேதத்துல இல்ல சித்த மருந்து இருக்கும் இல்லையோ, மருந்து மாத்திரை கொடுப்பாளே வெள்ளையா இருக்கும், அது மாதிரி இந்த மாதிரி நிறைய சொல்ற பல ஸ்லோகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 4-5 ஸ்லோகம் இப்ப பார்க்க போறோம் நாம. அடுத்து நட்சத்திரம் மாதிரி அப்படிங்கிறதுக்கு ஸ்லோகம். தவரங்க சந்திர தபனீய பாதுகே விமலா சமுத்வகதி மௌக்திகாவலிஹி சரணாரவிந்திர நகச்சந்திர மண்டல பிரணயோபயாத நவதாரகாருச்சிம். சந்திரன் ரங்கநாதனே ஒரு சந்திரன், தவரங்க சந்திர அப்படிங்கிற. ஸ்ரீரங்க சந்திரன், ஸ்ரீரங்கேந்து அப்படிலாம் சொல்லுவார். பெருமாள் ராமனுக்கு எப்படி ராமச்சந்திரன் பெயரோ மாய ரங்கநாதனுக்கு ரங்கச்சந்திரன், ரங்கேந்து அப்படிலாம் தேசியன் பல இடத்துல பெயர் சாதிக்கிறார். ஏன்னா குளிர்ச்சியா இருக்கார், தாபத்தை போக்கடிக்கிறார், நல்லா கண்ணால பாக்குறதுக்கு அழகா இருக்கார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் சந்திரனுடைய ஒரு சுபாவம். சந்திரனா பார்த்தா சந்தோஷத்தை கொடுக்கணும், தாபத்தை போக்கடிக்கிறார், இப்படி எல்லாம் இருக்காரு இல்லையோ. இருட்டை போக்கடிக்கிறார், இப்படி எல்லாம் பலது உண்டோ இல்லையோ. நல்ல வழியை கொடுக்கிறார், நல்ல மார்க்கத்தை காண்பிக்கிறார், இதெல்லாம் சந்திரனுக்கு உண்டு. இதெல்லாம் பல இடத்துல சொல்றார் தேசிகனே. அந்த மாதிரி ரங்கநாதனும் இத்தனையும் பண்றபடினால நமக்கு நல்ல வழியை காமிக்கிறார், நல்ல புத்தியை கொடுக்கிறார். 100 இடத்துல சொல்றார் புத்தி குமுத்வதியும் நகான்னு வரும். அதாவது சாத்தி வேளையில சந்திரனுடைய பிரகாசத்தினாலே மலரக்கூடிய புஷ்பம் மாதிரி நமக்கு ஞானம் அப்படிங்கிறத மலர வைக்கிறார் அப்படிலாம் வரும். ஆக ரங்கநாதனே ஒரு சந்திரன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ பக்கத்துல சந்திரனோட கூட பக்கத்துல நட்சத்திரங்கள்லாம் அழுந்த அழகா இருக்கும். வெறும் சந்திரன் மாத்திரம் இல்லாமல் சாத்திய வேளையில ஆகாசத்துல நட்சத்திரங்களும் சேர்த்து பார்த்தா அழகா இருக்கும். அந்த மாதிரி ரங்கநாத சந்திரனோடு கூட நவதாரக ருச்சிம், இந்த முத்துக்கள்லாம் இருக்கு இல்லையோ, அதெல்லாம் பார்த்தா நட்சத்திரம் மாதிரி இருக்கு. நிறைய முத்துக்கள் இருக்கா, அப்ப நிறைய நட்சத்திரங்கள்லாம் சேர்த்து பதிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அதனால நல்ல சந்திரனுடைய சேவை இருக்கு. இன்னும் சரணாரவிந்திர நகச்சந்திர மண்டல அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கும் இல்லையோ, அதுல இருக்கக்கூடிய நகம் அதனுடைய பிரகாசமே சந்திரனுடைய பிரகாசமா இருக்கும். அது சந்திரன் வச்சுப்போம். அதை சுத்தி இந்த பாதுகை நக சந்திரம், நகம்தான் சந்திர மண்டலம், அதை சுத்தி இந்த முத்துமணிகள், இதெல்லாம் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அப்படி இருந்தானா ஆச்சரியமாக இருக்கும், அழகா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆதிசேஷன் அப்படின்னு ஒண்ணு. பாதுகைங்கிறவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், இது எல்லாருக்குமே ஆச்சரியம். ஆதிசேஷன் தான் என்ன பண்றான்னு கேட்டான்னா பாதுகையாக ரூபம் எடுத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற. ஏன்னா பெருமாள் இருக்கும்போது சயனத்தில் இருக்கும்போது ஆதிசேஷன் சயனமா இருக்க, உட்காந்து இருக்கும்போது இவர் ஆசனமா இருக்கார், சயனத்தில் இருக்கும்போது அவர் ஒரு படுக்கையா இருக்கார். பெருமாள் நடக்கும்போது அவர் பாதுகையா இருக்காராம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம் அப்படிங்கிற மாதிரி. ஆதிசேஷன் தான் அவருடைய தலையில முத்துக்கள்லாம் இருக்கும், ரத்தனங்கள்லாம் இருக்கும். அது பாருங்க, இங்க ஆதிசேஷன் தானே பாதுகையா வந்திருக்கார்.
அதுதான் அவர்கிட்டயும் முத்துக்கள்லாம் நிறைய இருந்துருக்கு. ரங்கேஷபாத பிரதிபன்ன போகாம் ரத்ராணு வித்தேர் மகிதாம் சிரோபிகி முக்தாவதாதாம் மணிபாதுகே துவாம் மூர்த்திம் புஜங்காதிபதே பிரதீமஹா. எங்களுக்கு இப்ப நல்லா புரிகிறது. ஆதிசேஷன் தான் பாதுகையா வந்திருக்காரு அப்படிங்கிறது பல விதத்துல பார்த்தா புரிகிறது. முதல் விதம் என்ன கேட்டா, ரங்கேஷபாத பிரதிபன்ன போகாம். ரங்கேஷபாத பாதுகையானவர் என்ன பண்றார், ரங்கநாதனுடைய திருவடியிலே ஈடுபட்டு இருக்கார். அதனால ரங்கேஷபாத பிரதிபன்ன போகம். ஆதிசேஷன் அவருக்கு போகம் அப்படின்னா ஆதிசேஷனுடைய திருமேனி திரு தலை படம் எல்லாம் எடுக்கிறாரு இல்லையா. அப்போ ஆதிசேஷனுக்கே போகி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு, சர்ப்பங்களுக்கே உண்டு. அதனால ரங்கநாதன் கிட்ட தன்னுடைய திருமேனியே ஒப்படைச்சிருக்கார். தானே படம் எடுத்து ரங்கநாதருக்கு கொடை பிடிக்கிறார். தன்னுடைய திருமேனியை ரங்கநாதருக்கு ஆசனமாகவும் இதாகவும் சமர்ப்பிக்கிறார். அதனால ரங்கேஷபாத பிரதிபன்ன போகம் ரத்ராணு வித்தைர் மகிதாம் சிரோபிகி. ஆதிசேஷனுடைய சிரஸ்ல நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கு, பாதுகையிலும் நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கு. முக்தாவதாதாம் மணிபாதுகே துவாம். ஆதிசேஷன் அப்படியே முத்து மாதிரியே இருப்பார், பல பல வெள்ள வெள்ளவே இருப்பார். அப்படி முத்துக்கள்லாம் பதிச்சாம இருந்தா அவர் உடம்பே இருக்கும் பாக்குறதுக்கு, அங்கங்க திட்டா வெள்ள 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 இருக்கும் அப்படின்னு. அப்ப பாதுகையும் அந்த மாதிரி முத்துக்கள்லாம் பதிச்சு வெள்ள வெள்ளையல் அப்படின்னு சேவை சாதிக்க. அதனால எல்லா விதத்திலையும் பார்த்தான்னா ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இவர். அவருடைய மறு ரூபம், அவதாரம் இல்ல மறு ரூபம் அப்படின்னு தெரியுது. இது 622வது ஸ்லோகம். 627வது ஸ்லோகத்தை முத்து அப்படின்னா முத்து சிப்பி ஞாபகம் மூலியம், அதனால அதை பத்தி சொல்றேன். ரங்கேஷயானஸ்ய பதாவனித்வம் லாவண்ய சிந்தோஹோ சவிதே நிஷன்னாம் பரிஸ்புரன் மௌக்திகஜால திருஷ்யம் பிரசூதி பின்னாம் பிரதியந்தி சுக்திம். பாதுகையை பார்த்தா முத்துச்சிப்பி மாதிரி இருக்காரா. முத்துச்சிப்பிக்குள்ளுக்குள்ளேருந்து முத்துக்கள்லாம் வரும், ஒரு சிப்பிக்குள்ளேருந்தே நிறைய முத்துக்கள் வரும் போல இருக்கு. அந்த மாதிரி இப்ப பாதுகை கிட்ட நிறைய முத்துக்கள்லாம் வெளியில அப்படியே சேவை சாதிக்கிறார் இல்லையா. அதனால முத்துச்சிப்பி மாதிரி இருக்கார். முத்துச்சிப்பி எங்க இருக்கும்னு கேட்டா சமுத்திரத்தினுடைய கரையில இருக்கும், அப்படியே ஒதுங்கி கிடக்கும். அந்த மாதிரி இதுவும் சமுத்திரத்து கரையில தான் இவரும் இருக்கார். சமுத்திரம் என்ன அப்படின்னா ரங்கநாதன் தான் சமுத்திரமா. ரங்கநாதருக்கே ஆழிவண்ணன் அப்படின்லாம் பெயர் உண்டோ இல்லையோ அப்படின்னு சமுத்திரமா இருக்க. லாவண்ய சிந்தோஹோ சவிதே நிஷன்னாம் அப்படின்னு ரங்கநாதன் லாவண்ய சிந்து அழகு சமுத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அழகு கடலா இருக்கான் ரங்கநாதன், கருணை கடலா இருக்கான்னு சொல்ற மாதிரி. வெறும் அழகு இல்ல, லாவண்யம் அழகா போட்டிருக்க, சௌந்தரியம் கூட இல்ல. லாவண்யம்னா அது என்ன அழகுன்னு சொல்ல முடியாத அழகு. அப்படிப்பட்ட அழகுல இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய திருமேனியில அது ஒரு சமுத்திரம், அழகு சமுத்திரமா இருக்கச்சு. அந்த சமுத்திரத்தின் கரையில ஒதுங்கின முத்துச்சிப்பி மாதிரி பாதுகை இருக்கார். முத்துச்சிப்பி முத்துக்களை உமிழும். அந்த மாதிரி இந்த பாதுகையானவர் முத்துக்களை எல்லாம் உமிழ்ந்திருக்கார் போல இருக்கு. அதான் இந்த முத்துக்கள் அப்படின்னு தெரியுது. பாதாவனே புட்டமயூக மது பிரவாஹ முக்தா பரிஸ்புரதி மௌக்திக பத்ததிஸ்தே ரூடஸ்ய ரங்கபதி பாத சரோஜ மத்தியே ஏகாத்மனஹ சுரதரோரிவ புஷ்ப பங்கி. 635வது ஸ்லோகம். இதுல பூங்கொத்து மாதிரி இருக்கார் அப்படிங்கிற. எப்படின்னு கேட்டான்னா ஒரு மரத்துல பூங்கொத்து பூத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடியில மரம் இருக்கார், ரேகா ரூபத்துல மரம் இருக்காராம். திருவடியில அழகா மரமானது, திருவடியில ரேகைகள்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ அந்த ரேகைகள்ல பல விதமான ரேகைகள், சங்கம் சக்கரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதுல கல்பக விருட்சம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுவும் உள்ளுக்குள்ள திருவடியில ரேகா ரூபத்துல கல்பக விருட்சம் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த கல்பக விருட்சத்துல இருக்கக்கூடிய பூ பூத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த முத்துமணிகளாம் அப்படின்னு. கல்பக விருட்சத்துல பூத்த பூ போல இந்த முத்துமணிகள்லாம் இருக்காரு அப்படின்னு. கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் சொல்றாரு இல்லையா. சங்கம் சக்கரம் கல்பகம், கல்பகம்னா கல்பக விருட்சங்கள்லாம் ரேகையா இருக்கு எம்பெருமான் திருவடியில. அப்ப எம்பெருமான் திருவடி ரங்கநாதனுடைய திருவடி பெரிய பெருமாள் சயனிச்சுருக்காரு இல்லையா. அந்த திருவடியில அந்த ரேகை சேவை சாதிக்குமோ, அந்த ரேகையை நுனியில பார்த்தான்னா பூ பூத்தா மாதிரி இந்த முத்துமணிகள்லாம் இருக்கு.
பாதாவனி ஸ்புட மயூக மது பிரவாக. பூனா மது இருக்கணும், தேன் இருக்கணும், தேன் பெருகணும். அப்போ முத்துக்கள் தான் பூ மாதிரி இருக்கு, அதுல தேன் பெருகிற மாதிரி அதனுடைய பிரகாசங்கள் அப்படிங்கிறது. முக்தா பரிஸ்புரதி மௌக்திக பத்ததி பூனை புத்தம் புது பூவா இருக்கணும், அழகா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ரூடஸ்ய ரங்கபதி பாத சரோஜ மத்தியே, ரங்கநாதனுடைய திருவடி நடுவுல தாமரப்பூ நடுவுல அழகா ஒரு மரம் வந்தா எப்படி இருக்கும், அழகா நிறைய தாமரப்பூ காடு நடுவுல மரம் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இங்க ரங்கநாதனுடைய திருவடியே தாமரப்பூ, அது நடுவுல ரேகா ரூபத்துல இந்த மரம் இருக்கு, அதுல பூத்த பூ மாதிரியாக இந்த முத்துக்கள் எல்லாம் சேவை சாதிக்கின்றன. ரங்கேச பாத நகச்சந்திர சுதானுலேபம் சம்பிராப்த சித்த குலிகா இவ தாவகீனாக சம்சார சஞ்சரஜுஷம் மணிபாத ரக்ஷே சஞ்சீவனாய ஜகதாம் பிரபவந்தி முக்தாக. இந்த விஷயத்தோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். அதாவது சித்த குலிகான்னு சொல்றாரு. சித்த வைத்தியத்துல மாத்திரை கொடுப்பா, வெள்ளை விளையாண்டு இருக்கும். அதுல வெள்ளை விளையாண்டு இருக்கிறதுக்கு ஏதோ சிலதெல்லாம் பூசுவா போல இருக்கு. அது மருந்துல என்னென்ன பூசணுமோ அதெல்லாம் பூசி வெள்ளையாக்கி அவ மருந்து கொடுப்பா, அதாவது மாத்திரை. இதுக்கு ஜுரத்துக்கு அது சாட்டா ஜுரம் போயிடும். அந்த மாதிரி சம்சார சஞ்சரஜுஷாம், நம்ம சம்சாரம் அப்படிங்கிற ஜுரத்துல யார் பீடிக்கப்பட்டிருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்தாங்க சித்த வேத மருந்து, சித்த மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்கா. அது எதுன்னா பாதுகையுடைய முத்துக்கள் தான். ஏன்னா பாத்திர மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, முத்துக்கள்லாம் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் இல்லையா, நானா வெள்ளை வெள்ளையன் இருக்கு. ரங்கேஷ பாத நகச்சந்திர சுதானுலேபம். வெறும் மாத்திரைன்னா மாத்திரையில ஏதோ சிலதெல்லாம் மேல கலந்து கொடுக்குறாள் இல்லையோ, அந்த மாதிரி ரங்கநாதனுடைய திருவடி நகம், அந்த நகங்கிற சந்திரம், அந்த சந்திர சுதானுலேபம் அப்படிங்கிற சந்திரனுடைய பிரவாகம், அதாவது சந்திரனுடைய கிரணத்தை அமிர்தம் சொல்றது உண்டு. அதை கலந்து அமிர்தத்தை கலந்து அந்த மருந்தை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா ஜுரம் எல்லாம் போகும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடி நக சந்திரம், அந்த சந்திரன்ல இருந்து வந்த கிரணம் அமிர்தம், அதை கலந்து கொண்டு வந்து இந்த பாதுகையுடைய முத்துக்களை அப்படியே பார்த்தாருன்னா சம்சார சஞ்சரஜுஷாம் மணிபாத ரக்ஷே சஞ்சீவனாய ஜகதாம் பிரபவந்தி முக்தாகம் கொடுத்தான்னா சம்சார ஜுரம் எல்லாம் போய் அவெல்லாம் உயிர் பழிச்சும் எழுந்துருவான். அந்த மாதிரி அமிர்தத்தை கலந்து சித்த மருந்து கொடுக்குறாலும் அவ தயார் பண்ணி கொஞ்சனா யார் சாக கலக்கிறானோ அவங்களும் உயிச்சுருவான், ஜீவனம் வந்துடும். யார் ஜுரத்துல இன்னைக்கு நாளைக்கோ இருக்கவனு கூட போச்சுருவான். அந்த மாதிரி சம்சார ஜுரத்துல இருக்கவளுக்கு சஞ்சீவனம் வந்துடுறது, அவ மோட்சத்துக்கு போயிடுறான்னு அர்த்தம். இப்போ அப்ப இப்படிப்பட்ட பாதுகைய, அந்த பாதுகையுடைய முத்துமணியை யார் அனுபவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும், சம்சாரங்கிற ஜுரம் போகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது இதுல. இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான் சொன்னேன் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இதுல நிறுத்திப்போம். அதுக்கடுத்து அடுத்த விஷயம் ஒண்ணு போகணும். அவதார வைபவங்கள், எம்பெருமானுடைய அவதாரத்துல இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் எப்படி சேவை சாதிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல திருவிக்கிரம அவதாரம், எம்பெருமான் உலகளக்கிறான் இல்லையா, அப்போ எம்பெருமான் ஆழியழ சங்கும் வில்லுமெழன்னு திருவடி வளர்கிறது, பாதுகையும் வளர்கிறார். அந்த பாதுகையில இருக்கக்கூடிய முத்துமணிகள்லாம் அப்ப எம்பெருமானுக்கு நட்சத்திரம் மாதிரி இருக்கான். விக்ரமியமானமபவக்ஷணம் அந்தரிக்ஷம் மாயாவினா பகவதா மணிபாதரக்ஷே வ்யோமாபகா விபுல புத்புத தர்சனீயைஹி முக்தாபலைஹி தவ சுபைஹி புனருக்ததாரம். எம்பெருமானுடைய திருவடி ஆகாசத்துல மேல அப்படியே வளரும் போது, எம்பெருமானும் மேல வளரும் போது மேல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு ஆகாசத்துல. அந்த நட்சத்திரங்கள்லாம் எம்பெருமானுக்கு எப்படி சேவை சாதிச்சதுன்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு தேகலீஸ்வர ஸ்துதியில சாதிக்கிற. பக்த பிரிய தொய் ததா பரிவர்த்தமானே, எம்பெருமானே நீ மேல மேல வளரும் போது, ஆழியத சங்கும் வில்லு மேல உன்னுடைய திருமையினி வளரும் போது மேல இருக்க நட்சத்திரங்கள்லாம் உனக்கு முத்து பந்தல் போட்ட மாதிரி இருந்தான். முக்தா விதான விததி தவ பூர்வமா சீது, மேல முத்து பந்தல் போட்ட மாதிரி இருந்துதான். அப்ப எம்பெருமான் இன்னும் மேல வளர்ந்துட்டான் அப்படின்னா ஹாரா வெளிகி, அப்ப நட்சத்திரத்தை தாண்டி எம்பெருமான் வளர்ந்துட்டானா அப்ப எம்பெருமானுடைய கழுத்துல முத்து ஹாரம் சமர்ப்பிச்ச மாதிரி நட்சத்திரங்கள்லாம் இருந்துதான்.
ஏன்னா அவ்வளவு அவசரம் வளர்ந்துட்டான். அவன் தலைக்கு மேல வித்தானமா இருந்தது. அடுத்த க்ஷணம் பார்த்தா எம்பெருமான் வளர்த்து பார்த்தா அவனுடைய கழுத்துல ஹாரமாக இருந்தது. அடுத்த க்ஷணம் பார்த்தா இன்னும் வளர்ந்துட்டான். பார்த்தா அவனுடைய இடுப்புல ஒட்டியானமா முத்துக்கற்கள் பதித்த ஒட்டியானமா இருக்கு. ஹாராவளி பரமதோ ரசனா கலாபா தாரா கணஹா ததனு மௌக்திகனு புரஸ்ரீஹி. அதுக்கப்புறம் பார்த்தானா எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியில இருக்கக்கூடிய கொலுசுல இருக்கக்கூடிய முத்துக்கற்கள் மாதிரி அந்த நட்சத்திரங்கள் ஆயிடுதான். அவ்வளவு அவசரமா எம்பெருமாள் வளர்ந்துட்டான்னு அந்த ஸ்லோகம். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, அந்த மாதிரி ஏற்கனவே நட்சத்திரங்களே முத்துக்களா இருக்கச்ச மறுபடியும் இப்ப எம்பெருமாண்டிய பாதுகையில ஒரு முத்துக்கள் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, பாதுகையும் வளர்றாரு இல்லையோ, அதுலயும் முத்துக்கள் இருக்கு. அப்ப புனருக்ததாரம் 2 தடவை நட்சத்திரம் இருக்கு. ஒரிஜினல் நட்சத்திரங்கள் ஒண்ணு இருக்கு, இந்த பாதுகையுடைய முத்துக்கள் நட்சத்திரங்களா மாதிரி இருக்கு. அப்போ வியோமாபகா விபுல புத்புத தரிசனீயை. அது மாத்திரம் இல்லாமல் அப்போ கங்கா நதி வேற வருதா. எம்பெருமான் திருவடியில பிரம்மா ஜலம் சேர்க்க கங்கா நதி வரைச்ச கங்கா நதியினுடைய நீர் திவலைகள் இருக்கும், அது பார்த்தா அது ஒரு பக்கம் முத்துக்கள் மாதிரி. அப்ப எத்தனை இந்த முத்துக்கள் வேற, அந்த நட்சத்திரங்கள் வேற, எம்பெருமானுடைய கங்கா நதி நீர் திவலைகள் அது பார்த்தா அது ஒரு முத்துக்கள் மாதிரி. இப்படிலாம் இருக்கச்ச ரொம்ப ஆச்சரியமான ஒரு சேவை வந்தது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் அதிவேகமா வளர்றபடினால இதெல்லாம் சேர்ந்து பார்க்க முடியாது. இது 629வது ஸ்லோகம். 647 பலி விமதன வேலா வியாபினஸ்தஸ்ய விஷ்ணோஹ பத சரசிஜ மாத்வி பாவனி தேவி நூனம் ஜனன சமய லக்னாம் ஜாஹ்னவி தாவகானாம் வகதி சரண ரக்ஷே வாசனாம் மௌக்திகானாம். கங்கா நதியானவர் அப்பதான் தோன்றினார் எம்பெருமாண்டிய திருவடியிலிருந்து. அவர் பிரம்மா ஜலம் சேர்க்க எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து கங்கா நதி தோன்றினார் அப்படின்னு இருக்கு. அப்போ கங்கா நதி தோணச்சிய பகதி சரணரக்ஷே வாசனாம் மௌக்திகானம். அப்ப இந்த பாதுகை கங்கா நதியில முத்துக்கள் நிறைய வரும்னு சொன்னோம் இல்லையோ, அது ஆரம்பத்துல தோன்றச்சே இந்த பாதுகா முத்துக்களுடைய சம்பந்தம் வந்துருச்சு. அதனால்தான் தொடர்ந்து மேற்கொண்டு கங்கா நதி வரும்போது நிறைய முத்துக்கள் எல்லாம் தேடி தேடி கங்கா நதியில அப்படியே நிறைய குளிச்சு வருகிறதாம், எல்லாத்தையும் புரட்டிண்டு வருது. பத சரசிஜமாத்வி பாவனி தேவி நூனம் அப்படின்னு வேற சொல்ற. திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரையிலேருந்து பெழுகின மது தேன், அதுதான் கங்கா நதி. அந்த கங்கா நதி இப்படி பெருகி வரும்போது அதுல முத்துக்களை அடித்து கொண்டு வருவதற்கு காரணம் அது ஆரம்ப காலத்துல பாதுகையோட சம்பந்தப்பட்டு வரபடினால, அந்த முத்துக்களுடைய சம்பந்தம் இருக்கிறபடினாலே என்று அர்த்தம். லக்ஷ்மி விகார ரிஷிகேன பதாவனித்வம் ரக்ஷாவிதோ பகவதோ ஜகதோ நியுக்தாம் யத்வம் ததர்கமிவ தர்சயதி பிரபூதம் முக்தாமயூக நிகரேண விஸ்ருத்வரேண. அடுத்து ஸ்ரீ ராமாவதாரம். பாதுகையை சாம்ராஜ்யத்துல பெருமாள் ஸ்ரீராமன் நியமிச்சார். பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணணும், இனிமே பாதுகா ராஜ்யம் ஆகணும்னு பரதன் பிரார்த்திச்சார். ராமன் சரின்னு சொல்லிட்டார். பாதுகையை சொல்லி அனுப்பிச்சார், போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. ரக்ஷாவிதோ பகவதோ ஜகதோ நியுக்தா பகவதா, எம்பெருமான் நியமனம் பண்ணிட்டார். பாதுகையும் சரின்னு சொல்லிட்டார். ஆனா எல்லாரும் ஒத்துக்கணும், ஒத்துக்கணுமே. இவர் தான் ராஜாவாகணும்னா ராஜாவாரத்துக்கு இவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்பான். ஆனால் அப்பதான் பாதுகை முத்துமணியோட சேவை சாதிக்க பார்த்தா அந்த பிரகாசத்தை பார்த்தா இவர் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லாரும் சொல்லும்படி இருக்காங்க. ஏன்னா ராஜானா அதுக்கான பிரகாசம் எல்லாம் இருக்கணும். முன்னாடி இந்திரனை முதல்ல சிருஷ்டிச்ச ஒரு கதை ஒண்ணு இருக்கு வேதத்துல. பிரஜாபதி இந்திரம் அசிர்ஜதானுஜா வரும் தேவானான்னு ஆரம்பிச்சு இந்திரனை சிருஷ்டிச்சு போய் அனுப்பிச்சார். நீதான் இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அதனால நீ போய் தேவலோகத்துல போய் நான் தான் தலைவன் சொல்லிட்டு போய் அவர்களுக்கு தலைவனா இருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். நேர இந்திரன் வந்து தேவலோகத்துல வந்து சொன்னான், நான் தான் உங்களுக்கெல்லாம் இந்திரனா தலைவனா இருக்க போறேன். அவெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டான். உன்னை பார்த்தா இந்திரன் மாதிரியே தெரியலையே, நீ எங்களை மாதிரி ஒருத்தரா தானே உட்காந்துருக்க, உன்னை எப்படி தலைவனா ஏத்துக்க முடியும், போன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டான். இந்திரன் திரும்பி வந்துட்டான், பெருமாள்கிட்டே திரும்பி வந்துட்டான். என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னான். உடனே பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய பிரகாசத்திலிருந்து கொஞ்சம் பிரகாசத்தை எடுத்து ஒரு கிரீட்டம் ஒண்ணு மாதிரி ஒண்ணு பண்ணி, ஒரு பட்டயம் ஒண்ணு பண்ணி அதை இந்திரன் தலையில சூட்டினார். அதுக்குதான் பட்டம் சூட்டுதல்னு பெயர்.
பட்டம் சூட்டி அனுப்பிச்சார். பல 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 பலன்னு இருந்தது. அதனுடைய பிரகாசத்துல இந்திரனே பிரகாசிச்சார். இவன் நேரம் அப்ப மறுபடியும் தேவலோகத்துக்கு போனான். அப்ப இவனை பார்த்த உடனே தேவர்கள்ல கீழே விழுந்து சேவிச்சு நீங்க தான் எங்க ராஜான்னு அவளே சொல்லிட்டான். ஏன்னா எம்பெருமானுடைய ஒரு பிரகாசத்துக்கு அத்தனை வைபவம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் ராஜாவா இருக்காருன்னா ஒத்துக்கணும், எல்லாரும் பிரகாசங்கள்லாம் இருக்கணும். பாதுகைக்கு அந்த மாதிரியான என்ன பிரகாசம் அப்படின்னு பார்த்தான்னா, அப்போ இந்த முத்துமணியினாலே ஒரு பிரகாசத்தோடு அவர் சேவை சாதிச்சார். அதனால அவரை பார்த்த உடனே எல்லாரும் ஒத்துட்டாலும் இவரை தான் பட்டாபிஷேகத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு, யத்வம் ததரிகமிவ தரிசயசி பிரபூதம், ரொம்ப தகுதியானவர், இவரை பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு எல்லாரும் ஒத்துக்கும்படியான பிரகாசத்தோடு அவர் சேவை சாதித்தார் ஸ்ரீராமாவதாரத்திலே அப்படின்னு அர்த்தம். ரங்காதிராஜ பதபங்கஜ ரக்ஷிணித்வம் ஏகாதபத்ரித ஜகத்ரிதயா த்விதீயம் முக்தாம் சுபீ கிருதவதி நவம் ஆதபத்ரம். இது இன்னொரு விஷயம். பரதாழ்வான் இருக்கார், பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணார், பாதுகா ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கொடையெல்லாம் பரதாழ்வான் சமர்ப்பிச்சாராம் பாதுகைக்கு. பரதாழ்வான் கிட்ட சத்திரம் சாமரம் வாத்தியம் எல்லாம் வேண்டான்னு விட்டார். நான் ராஜா கிடையாது, எனக்கு எதுவுமே வேண்டாம். கணப்படி பார்த்தா பரதன் வெண்கொற்ற கொடை கீழே இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டியவர். ஆனா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்ப பாதுகையானவர் பார்த்தார், நவ மாத பத்திரம், நாம ஒரு கொடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்கொற்ற கொடை. அப்ப பாதுகை இருக்காரா சிம்மாசனத்துல, அது பக்கத்துல பரதாழ்வான் கை கூப்பின்னு இருக்காரா, அந்த பாதுகையினுடைய முத்துமணி பிரகாசமே பரதாழ்வான் மேல அப்படியே கவுந்து இருக்கு. அது பார்த்தா வெண்கொற்ற கொடை அப்படியே கவுத்து வச்சா மாதிரி இருக்கான். அப்ப பரதாழ்வானுக்கு வெண்கொற்ற கொடை அவர் வேண்டாம்னு சொன்னா கூட பாதுகையே கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு வேடிக்கையான ஸ்லோகம். ராமானுவிருத்தி ஜட்டிலே பரதஸ்ய மௌடோ, ராமன மாதிரி அவரும் ஜடாமுடியெல்லாம் தரிச்சுட்டு இருக்கார். ரங்காதிராஜ பத பங்கஜ ரட்சணித்வம் ஏகாத பத்ரித ஜகத்ரிதயா த்விதீயம். உலகம் மொத்தத்தையும் ரட்சிக்கிற பாதுகை தான், ஒரே வெண்கொற்ற கடை. ஆனா கூட இவனுக்கும் அதை அனுகிரகம் பண்ணணும் பரதனுக்கும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய முக்து பிரகாசத்தினாலே அப்படியே கொடை வெண்கொற்ற கொடை இருந்த மாதிரி ஆக்கிட்டாராம் அவருடைய சிரஸ்ல. இப்படி ராமாவதாரத்துல இந்த விஷயம் கூட அந்த பாதுகா ராமாயணத்துல எழுதியிருக்கோம். பரதன் எப்படி வெண்கொற்ற கொடையோடு கூட இருந்தார். கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம் வச்சுக்கோங்க, முகுலித பரிதாபாம் பிராணினாம் முக்தி கைஸ்வைஹி அமிர்தமிவ துகானாம் பாதுகாம் ஆத்ரியேத்வம் விஷதர பனிபங்கி யத் பிரபாவேன மன்யே லலித நடன யோக்கியம் ரங்கம் ஆசீன் முராரேஹே. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் காளிக மர்தனத்துல பாம்புனுடைய தலையில நர்த்தனம் ஆடினான்னு தெரியும். ஆனா நர்த்தனம் ஆடுறதுக்கு நல்ல இடம் வேணும். எப்பவுமே ரங்கம் நன்னா இருக்கணும். அரங்கம்னா அரங்கம், அரங்கம் நன்னா இருக்கணும். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் நன்னா இருக்கிறதுக்கு காரணம் ரங்கம் ஒரு காரணம். அரங்கம் இருக்கணும், ரசிகர்கள் இருக்கணும். காளிகளுடைய தலையில விஷம் தானே இருக்கு. விஷம் இருக்கிற இடத்துல போய் யாராவது நடமாடுவாளா? நர்த்தனம் ஆடுறவாள்லாம் பார்த்தான்னா அந்த மேடையை நன்னா அலங்காரங்கள்லாம் பண்ணியிருப்பான். ஆனா லைட் எல்லாம் போட்டு புஷ்ப மாலைகள்லாம் மேல போட்டு கீழே பூவெல்லாம் தூவி கம்பளங்கள்லாம் தூவி எங்க இடத்துல விளக்கு வைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கணும், பார்க்கறதுக்கு மிருதுவாகவும் நன்னா நடனம் ஆடுறதுக்கு மிருதுவாகவும் இருக்கணும், ஒரே சமமாகவும் இருக்கணும், அழகா இருக்கணும். அப்பதான் நர்த்தனம் ஆட முடியும். ஆனா கண்ணன் இப்ப நர்த்தனம் ஆடுற இடம் காளியனுடைய சிரசு. காளியனுடைய சிரச என்ன இருக்கு? விஷந்தானே இருக்கு, பூக்களா இருக்கு. அங்க நல்ல பூக்கள்லாம் தூவி இருக்காளா? அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, விஷந்தானே இருக்கு அப்படின்னா. அப்ப என்ன பண்ணாராம், விஷதர பனி பங்கி பிரபாவேன மன்யே லலித நடன யோக்கியம். அத நல்ல நடன யோக்கியமான ஒரு ரங்கமாக ஆக்கணும், அது விஷதரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகையானவர் தன்னுடைய முத்துக்கள்னாலே அப்படியே பிரகாசம் பண்றாருங்க. அந்த முத்துக்களுடைய பிரகாசங்கிறது அமிர்தமயமான பிரகாசமாம். அது முகலித பரிதாபாம் பிராணினாம் மௌக்திகைஸ்வைஹி அமிர்தமிவ துகானாம் பாதுகா மாதிரியே துவம். பாதுகையினுடைய முத்து பிரகாசம்ங்கிறது அமிர்த பிரகாசம். ஏன்னா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கறது இல்லையோ ஜீவர்களுக்கெல்லாம், அதனால அமிர்த பிரகாசம். அந்த அமிர்த பிரகாசத்தை
முதல்ல அந்த காளியனுடைய சிரஸ்ல வச்சப்புறம் அதுல இருக்க விஷங்கள்லாம் போச்சு, அமிர்தமயமாச்சு. அப்பதான் கண்ணன் நர்த்தனம் ஆடுவதற்கான யோக்கியமான ஒரு ரங்கமாக அது ஆச்சாம் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்துல வரும். அதுக்கப்புறம் காளியனுடைய பத்திரிகள் அவெல்லாம் நிறைய பேர் நிறைய ரத்னங்கள் முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து கண்ணனுக்கு கொடுத்தாலாம். நிறைய முத்துக்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்க, ஏன்னா அவாகையில நாக கையில எல்லாம் உண்டு இல்லையோ, கண்ணன் அந்த முத்துக்களை எல்லாம் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தான் அப்படின்னு வரும். பின்னாடி வரக்கூடிய முத்துக்கள் இருக்கட்டும், முதல்லயே அதுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய பாதுகையுடைய முத்து பிரகாசத்தினாலே நடன யோக்கியமாக கண்ணன் ஆக்கினான், அழகான ரங்கமாக அதை ஆக்கி வைத்தான். அது மட்டுமில்லாமல் பல விதமான ரத்தங்கள் இருக்க அப்படினால பல விதமான பிரகாசத்தோடு கூட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேஜ் ஒண்ணு வந்துருத்தோங்க. அப்ப கண்ணனுடைய நர்த்தனம் அழகாச்சு அப்படின்னு. பாகவதரேஹி, அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அவதாரங்கள், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்த மாதிரி ரங்கநாதனுக்கு ஒரு 2 ஸ்லோகம். பாகவதரைரதிகதா பரத பிரதானைஹி பிரத்யுக்தமௌக்திகமிஷேன விகீர்ண புஷ்ப ரங்கேஸ்வரஸ்ய நியதம் त्वयि लास्यभाजः ரங்கஸ்தலீவ லலிதா மணிபாதுகே துவம். ஸ்ரீரங்கம் மாதிரி பாதுகை இருக்கார். எம்பெருமான் திருவடினால நர்த்தனம் ஆடணும். ஸ்ரீரங்கம்னால அதுவே ரங்கம் தானே, முதல்ல சொன்னேன். ரங்கம்னா என்ன கேட்டா நிறைய பூவெல்லாம் இருக்கணும். பிரத்யுக்த மௌக்திகம் உஷேன விகீர்ண புஷ்பங்களை எல்லாம் இறைச்சு மிருதுவா இருக்கணும். இப்ப பாதுகையில முத்துக்கள்லாம் இருக்கிற அப்படின்னா புஷ்பங்களை இறைச்சி வச்ச மாதிரி இருக்கான் அண்ணா. அப்புறம் ரங்கத்துல நடனம் ஆடணும்னா நிறைய பேர் ரசிகர்கள்லாம் வேணும். பாகவதரை ரசிகதா பரத பிரதானை, இங்கேயும் நிறைய ரசிகர்கள்லாம் இருக்கா, ஸ்ரீரங்கத்திலேயே நிறைய ரசிகர்கள்லாம் இருக்கா. அப்போ ரங்கே தாமணி லப்த நிர்பர ரசைகி அத்தியட்சிதோ பாவுகேன்னு ரங்கநாதன் ரசிப்பவர்கள் இருக்கா. நடனத்துக்கும் நிறைய ரசிப்பவர்கள், பரதர்கள் பேர், ரசிப்பாளுக்கே பரதர்கள்னு பேர் உண்டு. அப்ப ரசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கா அங்கேயும். ரங்கேஸ்வரஸ்ய நியதம் त्वयि लास्यभाजः. அப்போ ஒரு ஸ்டேஜ், நல்ல ஸ்டேஜா பாதுகையே இருக்க. பாதுகையில அந்த ஸ்டேஜ்ல புஷ்பங்கள் ஏற்ற மாதிரி முத்துக்கள்லாம் இருக்கா. அந்த ஸ்டேஜை ரசிக்கிறதுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்க மாதிரி ஸ்ரீரங்கத்தில் நிறைய பேர் இருக்கா. அதுக்கப்புறம் நர்த்தனம் ஆடணும் அந்த பாதுகையில. யாரு? ரங்கநாதன். நர்த்தனம் ஆடுறானா கேட்டா அதான் ஒய்யாறு நடை எல்லாம் சேவை சாதிக்கிறான் இல்லையா. ரங்கேஸ்வரஸ்ய நியதம் त्वयि लास्यभाजः. பாதுகையை சாத்தின்னு ரங்கநாதன் நடந்தா அதுதான் நர்த்தனம். நர்த்தனம் தனியா ஆட வேண்டாம், ரங்கநாதன் நடந்து போனாலே அதே ஒரு நர்த்தனம். அதுவே ஆச்சரியமாக நமக்கு டான்ஸ் பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நர்த்தனம் நடந்துட்டு இருக்கு. ரங்கஸ்தலீவ லலிதா மணிபாதுகேத்வம் அப்படின்னு 641 ஸ்லோகம். நிச்சீம பங்கமலினம் ஹிருதயம் மதீயம் நாதஸ்ய ரங்கவசதே ரதிரோடுமிச்சோஹ மாதஸ்தமைவ சகசா மணிபாதரக்ஷே முக்தாம் சவஹ ஸ்படிக மோகதுலாம் நயந்தி ஸ்படிக சௌததுலாம் நயந்தி. அப்புறம் ரங்கநாதன் படி ஆச்சரியமாக நர்த்தனம் ஆடுறான். பாதுகையிலே நர்த்தனம் ஆடுறதா நம்பர்மாவுடைய நடை அழகு அப்படின்னு வரும்போது பக்கத்துல ரசிக்கிறவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. எல்லாரும் அதை பார்த்தா ஆனந்தத்துல சந்தோஷமா கண்ணை மூடிந்து ரசிச்சுட்டு இருக்கா, சேவிச்சுன்னு ரசிச்சுட்டு இருக்கா. ஆனா ரங்கநாதன் மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டா, நான் எதுக்காக இந்த பாதுகையில இருந்து இப்படி அழகாக லாஸ்யங்கள் நடைகள்லாம் காமிக்கிறேன்னா உங்க மனசுல வரணுங்கிறதுக்கு தான். நீங்க உங்க மனசுக்குள்ள நான் நான் பாக்குறேன். உங்க மனசுக்குள்ள வரத்துக்கு என்ன வழி? நீங்க என்ன மனசுக்குள்ள வைக்கணும்னா தியானமா காத்து உட்காந்து தியானம் பண்ண போறீங்களா? ரங்கநாதன் குறிச்சி ரிஷிகள் மாதிரி யாராவது தியானம் பண்ண போறீங்களா? இல்ல விபீஷன் மாதிரி அத்தனை பக்தியோட இருக்க போறோமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ உங்க மனசுல அப்படியே நான் இங்க பாதுகையில இருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நேரம் அப்படியே உங்க மனசுல வந்து கொஞ்ச நாள் இருக்கணும். நிச்சீம பங்கமலினம் ஹிருதயம் மதீயம். அப்ப சொல்ற நம்ம ஹிருதயம் எப்படி இருக்குன்னு கேட்டான்னா ஒரே பங்கம், ஒரே சேரு, ஒரே கல்லு முள்ளு எல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஒரே சேரா இருக்கு, அழுக்கா இருக்கு. அப்ப உள்ள எப்படி ரங்கநாதன் வரணும்? அப்படியே ரங்கநாதன் நடையோட வரைச்சு அப்படியே நம்ம மனசுல உள்ளுக்குள்ள வரணும் பாக்குறான், நம்ம மனசை பாக்குறான். நாதஸ்ய ரங்கவசதேகே அதிரோடுமிச்சோஹம். பக்கத்துல யார் சேவிக்கிறாளோ அவன் மனசுக்குள்ள ஒன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறான். பார்த்தா ஒரே மலினமா இருக்கு எல்லாம். மாதஸ்தவைவ சகச மணிபாதரக்ஷே முக்தாம் சவஹா ஸ்படிக சௌத துலாம் நயந்தி. ஒரே சேரா இருக்கே, இதுல எப்படி கால் வைக்கிறதுன்னு பாக்குறான். இவன் மனசுக்குள்ள கால் வைக்கணும்னா ஒரே தோஷமா இருக்கே, ஒரே பாபங்கள் இருக்கு, ஒரே கெட்ட எண்ணங்கள் இருக்கு, ஒரே சேரா இருக்கு, எப்படி நம்ம காலை வைக்க முடியும் அப்படின்னா அப்ப பாதுகையினுடைய முத்துமணி பிரகாசம் இருக்கும் இல்லையோ,
அந்த பிரகாசம் அப்படியே மேல கவர் பண்ணிடுது நம்ம மனுஷனா அதுவே மேல படிக்க மாதிரி வச்சுடுறது. ஸ்பட்டிக சௌத தூலம், ஸ்பட்டிக மயமான, அதாவது ஆத்துல முன்காலத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டானா, தரை போடச்ச மண்ணு தரை தான் முதல்ல போட்டுருந்தா. பழைய ஆண்கள்லாம் பார்த்தா கிராமங்கள்லாம் மண்ணு தரை போட்டுருந்தா. அதுக்கப்புறம் சிமெண்ட் வந்தது. அப்ப சிமெண்ட் தரையெல்லாம் போட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனோடனே கிரானைட் கல், இந்த கல் அப்படின்னு என்னென்னமோ விதவிதமான கல்லெல்லாம் வந்து இப்ப பார்த்தாலும் அப்படியே ஸ்பட்டிக்க மாதிரி போட்டிருக்கா. அப்படியே மேல நடந்து போனா கீழே தரையில தெரியுது. அந்த மாதிரி ஸ்பட்டிக்க மாதிரி போட்டிருக்கா. அது மாதிரி பாதுகையானவர் என்ன பண்ணா, ரங்கநாதன் நடந்து போகணும்னா பாதுகையில அவர் நடந்து போறார், நல்லா இருக்க. நம்ம மனசுல நடக்கணும்னா அப்படி இல்லையேன்னு பார்த்தா இதுவும் ஒரு ஸ்பட்டிகம் படிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்காக தன்னுடைய முத்துமணி பிரகாசத்தை நம்ம மனசுல போட்டு அப்படியே கவர் பண்றான். கவர் பண்ணா ஸ்பட்டிக சௌதம் மாதிரி ஆயிடுது, ஸ்பட்டிக தரை போட்ட மாதிரி ஆயிடுது. ஒண்ணு அதுல ரங்கநாதன் அழகா காலடி எடுத்து வைக்கிறார். என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, அந்த பாதுகையுடைய சம்பந்தத்தினாலே நம்ம மனசுல இருக்க தோஷங்கள்லாம் போய் ரங்கநாதன் மனசுல வந்து நம்ம நினைக்கும்படி இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சியாமாதனோத்பகவத பிரதிபன்னதான தம் சந்திரிகா விமல மௌக்திக தரிசனீய ஸ்தானே ததேததுபயம் மணிபாதரக்ஷே போதம் க்ஷணான்னயதி புத்தி குமுத்வதீம்னா. முதலே சொன்ன மாதிரி நமக்கு ஞானம் கொடுக்குற சந்திரன் இருந்தா என்ன கேட்டானா ஞானம் வரும். அப்போ பிரதிபன்ன தாரா துவம் சந்திரிகா விமல மௌக்திக தரிசனீயா. முத்துக்கள்லாம் நான் நிறைய நட்சத்திரம் மாதிரி இருக்க, சந்திரனுடைய பிரகாசம் மாதிரி முத்துக்களுடைய பிரகாசங்கள்லாம் இருக்க. நமக்கு புத்தி, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிற ஒரு கருணைதல் புஷ்பமானது பூக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஞானத்தையும் கொடுக்கிறான் இப்படி பலவிதமாக. அப்படியும் பெருமாள் அனுகிரகம் பண்றார் ரங்கநாத அவதாரத்தில். கடைசி ஸ்லோகம் இப்ப 660. ரங்கேஷ சரண ரக்ஷா சாமே சித்தியது சாஸ்வதி சாமே விததாது சாஸ்வதீம் சித்திம் என் மௌக்திக பிரபாபிஹி ஸ்வேதத்வீபமிவ சஹ்யஜாத்வீபம். அங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கோம் நாங்கெல்லாம், எங்களுக்கெல்லாம் ரங்கநாதனுடைய பாதுகை தான் கதி. அவரை தான் நல்ல சுத்தியை கொடுக்கணும், மனசுல சுத்தியை கொடுக்கணும் எப்பவுமே. ஸ்ரீரங்கம்ங்கிறது ஸ்வேத தீபம் மாதிரி இருக்கணுமா. ஸ்வேத தீபன் ஒரு இடம் இருக்கு திருப்பார்கடல் நடுவுல, அங்க எல்லாமே வெள்ளையாவே இருக்கும். அதனால ஸ்வேத தீபன் பேர். என்ன வெள்ளையா இருக்கும்னா அந்த தீபமே வெள்ளையா இருக்கும். ரெண்டாவது அங்க இருக்கிறவளுடைய மனசெல்லாம் வெள்ளையா இருக்கும். மூணாவது அங்க யாருக்குமே பாப்பங்கிறது கிடையாது. அதனால எப்பவுமே வெளுப்பு தான் இருக்கும். பாப்பம் இருந்தாதான் கருப்பு வரும். பாப்பங்கிறது கிடையாது, எப்பவுமே வெளுப்பா இருக்கும். ஞானங்கிறதும் வெள்ளையாவும் இருக்கும். சுத்த சத்துவமான் தான் இருக்கும். ரஜஸ் குணம் தமோ குணம் தான் இருக்காது. சுத்த சத்துவங்கிறது வெள்ளைக்கு அடையாளம், சுத்த சத்துவத்துக்கு அடையாளம் வெள்ளை. அதனால சேத்த தீபத்தில் தான் சனக சனந்திராதி யோகிகள்லாம் இருக்கா. திருப்பார்கடல் நடுவில் ஒரு தீபம் உண்டு, ஒரு ஐலாண்டு ஒண்ணு. அங்க எப்பவுமே பெருமாளை செவிச்சுட்டு இருக்கா அவெல்லாம். வேற பேச்சே கிடையாது, வேற பேச்சே தெரியாது அவள். நமஹா நமஹான்னு அதையே சொல்லிட்டு இருக்காளாம். அந்த மாதிரி சத்துவம் மாத்திரம்தான் இருக்கும், வேற இருக்காது. பாபங்கிறது கிடையவே கிடையாது. ஸ்வேதத்வீபமிவ சஹ்யஜா தீபம். அந்த மாதிரி இது ஸ்ரீரங்கங்கிறதும் சஹ்யஜா தீபம், காவேரி தீபம். இது அது திருப்பார்கடல் நடுவில் இருக்க மாதிரி இது காவேரி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீபம். இங்கேயும் மொத்தம் வெள்ளையா இருக்கணும் எல்லாம். எங்களுடைய மனசும் வெள்ளையா இருக்கணும். இங்க ரங்கநாதன் இருக்க, திருப்பார்கடல்ல திருப்பார்கடல் நாதன் இருக்கா மாதிரி இங்க ரங்கநாதன் இருக்க. இந்த ஸ்வேத தீபத்தில் இருக்கிற யோகிகள் சனக சனந்தனாதிகள் மொத்தமும் அவள வெள்ளையா இருக்கா, மனசு வெள்ளையா இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி எங்க மனசும் வெள்ளையாக்குறதுக்கு இந்த பாதுகையால தான் முடியும். பாதுகையானவர் தன்னுடைய முக்தி பிரபாவத்தினாலே முத்து மணிகள்னாலே மொத்தமாக வெள்ளையாக ஆக்கி எங்களுக்கும் சத்துவ குணங்களை எல்லாம் கொடுத்து எங்க மனசையும் வெள்ளையாக ஆக்கி இந்த ஸ்ரீரங்கம் காவேரி தீபத்தையும் சஹ்யஜா தீபத்தையும் ஸ்வேத தீபம் மாதிரி ஆக்கி எங்கன ரங்கநாதன் கிட்டே பூர்த்தியா ஈடுபடும்படி பண்ணுவதற்கு அவரால் தான் முடியும். அதனாலே அவர்கிட்ட பிரார்த்திக்கிறோம். ரங்கேஷ சரண ரக்ஷா சாமே விததாது சாஸ்வதீம் சுத்திம் என் மௌக்திக பிரபாபிஹி ஸ்வேதத்வீபமிவ சஹ்யஜாத்வீபம் அப்படின்னு கடைசி ஸ்லோகம். இப்படியாக முக்தா பத்தி ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாசரே முக்தா பத்தி அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம அடுத்த திருவோணம் பார்க்கணும். ஜெயதி யதிராஜ சுக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுவழி
तदुभयधनास्त्रिवेदीम् अवन्ध्ययन्तो जयन्ति भुवि सन्तः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।